அதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு போட்டு அவன் ஜெயிச்சது 2 தனி சின்னத்தில். முதல்ல அவன் வந்து நாங்கள் வந்து ஆதரவு இல்லைன்னே தெரிவிச்சுட்டாங்க. ரெண்டாவது இந்த ஒரு ஃபார்வர்டிங் லெட்டர் போடுறாருல ஆட்சி அமைக்க கோரி அந்த கடிதத்தில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு போடுறாருல, அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1. அப்போ இன்னொன்று என்னாச்சு? அது வந்து பஞ்சாயத்தே பங்கு தான். பாரதிய ஜனதா கட்சி கவர்னர் அவங்க ஆள் சேர்ந்து வேணும்னு திட்டமிட்டு குழப்பி இழுக்கடிக்கிறது அவர்களா விஜய் தரப்பா? அந்த கேள்வி மக்கள். ஆனால் வந்து திருமாவளவன் என்ன கேட்குறாரு, திருச்சி கிழக்கில் எனக்கு சீட்டு கொடுங்க, ஆனால் இப்போவே துணை முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 மேயர் 14 பேரூராட்சி ஏதோ நகராட்சி பேரூராட்சி, இது ஏன் திமுக கிட்ட கேட்கல? ஆனால் ஹைதராபாத் போனதாக விமான நிலைய செய்திகள் சொல்கிறாங்க. 5 பேர் போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு ஆள் போலையா, 4 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு ஆள் எங்கன்னு தெரியல. எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. இது முடியல அது சுவாரஸ்யம் முடியல. படம் எடுத்தோம்னா இல்லைங்க என்ன விறுவிறுப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இருங்க அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா தாக்கு பிடிக்கும். நான் என்னங்க பண்ணுறது, அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது. போர்ஜரி, ஆள் கடத்தல், குதிரை பேரம் இருக்கா? அத்தாடி ஏதோ வரிசை கட்டி இது விஜய் வரப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சின்னவர் தான் சொல்றாராம், வரப்படக்கூடாது. சரி, இதுக்கு பின்னால் அதில் உள்ள ஒரு முடிச்சு ஒன்று இருக்கு, அது சொல்கிறேன், அது வந்து சொல்லுவோம். அவர் என்ன ஆனாலும் வரப்படக்கூடாது. எடப்பாடி வந்தால் கூட பரவாயில்ல, அதிமுக வந்தால் கூட பரவாயில்ல. இந்த 3 பெண்களும் கிட்டத்தட்ட வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாத்தனார் அண்ணி எல்லா தம்பி சம்சாரம் அப்படிங்கிற அந்த வழக்கமாக குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வந்து கிச்சனில் வந்து இந்த கிச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. பஞ்சாயத்து கூட்டுறோம், நீங்கள் தான் கூட்டுறீங்க, நான் தான் கூட்டுறேன், நம்ம கூட்டுறோம்ல கூட்டிட்டாங்க. பெரும் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. பெரியவர் அவர் எந்திரிச்சு போக முடியாமல் நொந்து போய் உட்கார்ந்துட்டு ராவணா பார்வையாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். தேர்தல் அடுத்த முதலமைச்சர் யார், தேர்தல் முடிஞ்சிச்சு, முதலமைச்சர் யார், இன்னைக்கு பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. அநேகமாக அதை பேசி முடிக்கும்போது ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். இப்படியான சூழ்நிலையில் மதிப்புக்குரிய திரிசக்தியார் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். பஞ்சாயத்தை கூட்டுறோம் நிகழ்ச்சி நடக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். கொஞ்சம் தாமதமாக வர்றேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேன், வந்துதா? இந்த நேரத்தில் உட்காந்து நாங்கள் இமெயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்லைங்க, இந்த கதையை வந்து இல்லைங்க, நேற்று ராத்திரியே வந்து தாமதமாக வருவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நேற்று ராத்திரி அனுப்பிச்ச இமெயில் உங்களுக்கு இன்னும் வந்து சேரலையா? இல்லை, யாருக்கு அனுப்பிச்சிங்க? நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்களா இல்லை எங்கேயோ அனுப்பிச்சது இங்கே கொண்டு வந்து கவர்னர் அனுப்பிச்சிட்டு போனேன். எல்லாரும் இப்போ கவர்னருக்கு இமெயில் போட்டுட்டு அது வரலன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ராஜ்பவனில் ஏதாவது சர்வர் ப்ராப்ளமாக இருக்குமா தெரியல. அனுப்பு நேரத்தில் சர்வர் ப்ராப்ளமாக இருந்தது, அதுவும் இருக்கலாம். ஆமாம், எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் நான் அனுப்புகிற என்ட்ரை தட்டாமல் போயிருக்கலாம். ஓ, அதுவும் சரி. ஆமாம், இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள். யாருக்கு மெயில் அனுப்பிச்சாங்க, அது ரைட்டு, அது பார்த்தீங்க. இல்லைங்க, நமக்கு தெரியல. அண்ணன் திருமா வந்து ஏதோ நேற்று இமெயிலில் ஆதரவு கொடுத்ததா அவர் வந்து சொல்லலை. இவர் போய் விஜய் போய் வந்து விசிக ஆதரவு அப்படின்னு சொல்லி என்ன இமெயில் அனுப்பிச்சிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி. அது ஏதோ கவர்னர் வந்து அவர் வந்து சும்மா அந்த ஓடி போய் இந்த ஐஸ் பாய் தொட்டுட்டு வர மாதிரி 4 தடவை தொட்டுட்டு வந்துட்டாரு. ஒரு தடவையும் ஒரு பிழை அவர் வந்து பாவம் கவர்னர் வந்து வாத்தியார் மாதிரி ஸ்கூலில் வந்து பையன் மாதிரி திருத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மறுபடியும் இன்னும் வரும்போது வேற ஒரு தப்பு ஒன்று பண்ணிட்டு வர்றாரு. அந்த வேட்பு மனுவில் பண்ணார வயசுல வித்தியாசம், அப்புறம் சொத்துல வித்தியாசம், அப்புறம் வழக்கில் வித்தியாசம், திருச்சி கிழக்கில் ஒன்று, பெரம்பூரில். அதே வந்து இங்கேயும் கண்டினியூ ஆகுது தேர்தலுக்கு அப்புறமும். முதல்ல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லலை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க, அப்பவே கொடுத்து முடிச்சு. ஆமாம், எஸ்ஆர் பொம்மையை வந்து தீர்ப்பை எல்லாரும் வந்து எஸ்ஆர் பொம்மைன்னு சொல்கிறாங்களே தவிர எவ்வளோ பேர் அதை சரியாக படித்தாங்கன்னு தெரியல. நான் ஃபுல்லாக படித்தேன். அதில் வந்து என்ன சொல்லுது, ப்ரீ போல் அலையன்ஸு, போஸ்ட் போல் அலையன்ஸ். மகாராஷ்டிரால வந்து உத்தவ் தாக்கரே நடந்தது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, கூட்டணி முடிவு இல்ல. இது ரெண்டும் இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிடலாம். இது வரைக்கும் எல்லாரும் வந்து அதனால கூப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனால் அதுல ஒரு இக்கு வச்சிருக்கு. அதுல அதே தீர்ப்புல குதிரை பேரம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது கவர்னரின் பொறுப்பு, ஆளுநரின் பொறுப்பு. கவர்னர் கிட்ட வந்துருச்சுங்க.
அப்போ அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துடுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2018 கர்நாடகாவில் வந்து பிஜேபி சட்டமன்றத்தில் 104 தொகுதி, காங்கிரஸ் 80. இந்த குமாரசாமி அவர் இந்த தேவகவுட பையன் அந்த ஜேடிஎஸ் அது வந்து 37. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. மத்தியில் யாரு? பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி. கவர்னர் வந்து நீங்க வந்து அவர் பாஜக ஆள் தான் வழக்கமா சொல்லுவீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்க கூட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. இல்ல அதெல்லாம் தாண்டி யார ஆட்சிக்கு கூப்பிட்டாரு கவர்னரு? பாஜகவால் நியமிக்கப்பட்ட கவர்னரு, மத்தியில் பாஜக ஆட்சி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடல. ஏன்னு கேட்டா அதுக்குள்ள காங்கிரஸும் குமாரசாமியும் ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வந்துருச்சு. அவங்கதான் ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சு 6 மாசம் பொறுத்து அடிச்சுக்கிட்டு விலகிட்டாங்க. அது வேற, அது தனி விஷயம். அப்போ சரி, இப்போ என்னென்ன இப்போ இதெல்லாம் வந்து நடந்திருக்குது. இப்போ நடந்திருக்குது. வரும்போது ஒரு பாட்டு பாடினே வந்தீங்களா? அது அதுவா? அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு. அது நான் ரொம்ப காத்திருந்து காத்திருந்து சோகமான பாட்டாச்சு. பெரும் காலங்கள் போன காலங்கள் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நினைச்சா நிம்மதியாகுமடி. கடைசி 2 வரைக்கும் எனக்கு அர்த்தம் கேட்கக்கூடாது. நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதி ஆகுமடி அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து அர்த்தம் கேட்கவே வந்து. ஏன்னா வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் யாருக்கும் நேயர்களுக்கு சொல்ல வேணாம், அவங்களுக்கே புரியும். கடைசி 2 வரைக்கும் அவங்களுக்கே புரியும், நம்ம விட்டுருவோம். சரிங்க. இது ஒரு பிரச்சனை. என்ன காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போயிடுச்சு. அதாவதுங்க நம்ம என்னன்னா பூவிழி நொந்து போனதுக்கு என்ன தாடி எல்லாம் வேற வச்சுட்டு வரணும். ஆமா, அப்போ அதெல்லாம் வந்து இருக்கு. என்ன பிரச்சனைன்னா முதல்லயே வந்து சொல்லியிருக்காங்க இப்படிலாம் இருங்க இப்படிலாம் இருங்கன்னு. முதல்ல கொண்டு போய் 35% நான் ஓட்டு வாங்கிட்டேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லாம 35% ஓட்டுன்னு சொன்னா முதல் லெட்டர் அவுட்டு. நீ எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினன்றது கணக்கே கிடையாது, சீட்டு தான் கணக்கு. 118 வாங்கினியா வாங்கலையா எவ்வளவு இருக்கு அப்படின்னு அது வரல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் தான் 108 சீட் வச்சிருக்கேன்னு கேட்டிருந்தா முதலே கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த தடவை கொண்டும்போது சும்மா இல்லாம கூட்டணின்னு சொல்லி காங்கிரஸ் இழுத்து போட்டுக்கிட்டு மீதி எங்க அப்படின்னு நீ கூட்டணின்னு சொன்னா நீ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொன்ன அதை திருத்திட்டு வான்னு சொல்லி அமிச்சார்ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி அதை கொண்டுட்டு சட்டமன்றத்துல வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண சொல்லி பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள பாக்கி யாருக்கிட்ட பேசணுமோ பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு காங்கிரஸோட ஒரு லெட்ரு, சரி ரைட்டு, அதுவும் முதல்ல சோடங்கட்டை வாங்கி அதை முதல்ல கொடுத்துருக்காரு. அதுல வந்து விஜயும் ராகுலும் சேர்ந்து ஜனநாயகத்தை நிமிர்த்துவார்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அது கவர்னர் நிமித்தினா அவருக்கு என்ன, நிமித்தலான்னா அவருக்கு என்ன, ராகுலை பத்தி அவருக்கு என்ன இருக்கு? அது ஒன்றும் கிடையாது. கவர்னருக்கு எழுதுற லெட்டர்ல நீங்க வந்து அது மக்களுக்கு ஏதோ மீடியால போஸ்ட் அடிக்கிறதுலாம் ஓகே, இது ஒண்ணு. அப்புறம் 5 பேர் லெட்டர்னா அதையும் அனுப்பிச்சிட்டாங்க, 5 பேர்கிட்டையும் வாங்கி. இது வாங்கினோன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த பக்கம் பிளாக் ஆயிடுச்சு. 2வது முறை லெட்டர் இல்ல, அது ஃபெயிலியர். காங்கிரஸ் என்ன சொல்லிடுச்சு, என்டிஏ கூட்டணியில இருந்து யாருமே வரக்கூடாதுங்க. அப்ப பாமகவோ வேற யாரும் வர்றதுக்கு பிளாக். இது பிளாக் பண்ணோன்னு என்ன பண்ணுது இந்த 2வது லெட்டர். அப்புறம் 3வது லெட்டர்ல வந்து இதே அப்புறம் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு இதெல்லாம் பிழை வரும்போது அதுல வரும்போது பார்த்தா முஸ்லீம் லீக் அதில் வந்து விசிகா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இவர் சேர்த்துட்டாரு. அவர் எங்க லெட்டருங்க, நேற்று லெட்டர் எங்க, இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் இமெயில் காப்பியாவது கொடுக்கணும்ல, இல்லை அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு வரும். இப்படிலாம் வச்சுட்டு ஒரு கவர்னர் முடிவு அதுலயும் வந்து தெளிவில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களுக்கு சப்போர்ட். அதுல லெட்டர், அந்த லெட்டர் காப்பி என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அதுல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு போட்டு அவன் ஜெயிச்சது 2 தனி சின்னத்துல. முதல்ல அவன் வந்து நாங்க வந்து ஆதரவு இல்லைன்னே தெரிவிச்சுட்டாங்க. இப்ப சரி இவர் சேர்க்கிறாரு, அப்ப என்ன வரணும், அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வரணும். 2வது இந்த ஒரு ஃபார்வர்டிங் லெட்டர் போடுறாருல ஆட்சி அமைக்க கோரி, அந்த கடிதத்துல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு போடுறாருல, அதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1. அப்ப இன்னொன்னு என்னாச்சு, அதுதாங்க இது, அதான் இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒண்ணு. இதுல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அவனுடைய லெட்டர் எடுத்து பார்த்தா அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நாங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தாவேகா
ஆதரவு இல்லைன்றத ஒரு நாசூகா சொல்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது, ஆனால் ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் இசைகிறோம். ஆளுநர் முடிவுக்கும் இவங்க கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நீங்க திமுக கூட்டணியில தொடர்றீங்கன்னா உங்களுக்கும் ஆளுநருக்கும் ஆக்சுவலா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, விஜய் ஆட்சி அமைக்கிறாரு இல்லை, அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு கால் திமுகவை அவர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டா அப்ப நீங்க ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்கலாம். சரி, ஓகே, சரி சரி. இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திருமாவளவன் ஒரு வேளை ஆதரவு கொடுத்துட்டு அவர் ஆபீஸுக்கு விஜய் நேரடியா நன்றி சொல்லிட்டு போற படம்லாம் முடிஞ்சிருக்கலாம். ஒரு வேளை நம்ம பார்க்காதவே பேசிட்டு அதுக்கு இல்ல என்ன எனக்கு ஒரு காரணம், இவ்வளவு இழுக்கடிக்க காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அது பஞ்சாயத்தே இப்ப அங்கதான். பாரதிய ஜனதா கட்சி கவர்னர் அவங்க ஆளு சேர்ந்து வேணும்னு திட்டமிட்டு குழப்பி இழுக்கடிக்கிறது அவர்களா விஜய் தரப்பான்ற கேள்வி மக்கள். அதாவது நான் ஏதோ பாஜகவை ஆதரிச்சு பேசுறோங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் இவர் கவர்னர் விளக்கம் டீட்டெயில் விவரமாக கொடுத்துட்டார். அந்த விவரத்தை படிக்கும்போது எஸ்ஆர் பொம்மையில எந்த இடத்துல இடிக்குதுங்கிறதையும் அவர் விளக்கமாக கொடுத்துட்டார். இன்னொன்று, சொலிசிட்டர் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலான ஏஆர்எல் சுந்தரேசன் கிட்ட ரிட்டன் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு எந்த கவர்னருமே ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் பேசுவாங்க. இப்போ இவங்க அபிஷேக் மனு சிங்வீட்டை வாங்குற மாதிரி அவங்க அரசு தரப்புல, கவர்னர்னா அரசு தரப்புல மத்திய அரசு தரப்புல வாங்கியிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் அவர் நீங்க கூட்டணின்னு சொல்லாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்கிருந்து அங்கே ராஜ்பவனில் போய் நீ முடிஞ்சா ப்ரூவ் பண்ணலைன்னா ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு உனக்கு இழந்து போகிறது, பெரும்பான்மையை நிரூபிக்காதது சட்டமன்றத்தில் நடக்கும் தற்காலிக சபாநாயகர் வச்சு. நீ கூட்டணின்னு லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் 118 இருக்கான்னு பார்க்க வேண்டியது என் வேலை. நீ ஏன் 108 + 5 113 கொடுத்தா இந்த இன்னொரு வாழைப்பழம் எங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி அந்த 5 எங்க 6 எங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்தது. இப்படி ஒன்று வந்துச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு இப்போ திருமா அண்ணா போயிருக்காரு. இந்த இப்போ நம்மளை நம்பி தான் வருதுன்னு இதில் திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு என்னை அதான் நிற்கிறது பின்னால் முதல்ல ஆகிட்டு நீங்கள் எப்போவுமே 6 மாதத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணாலும் ஆகலாம். யார் வேணாலும்னா உடனே நடிகர் ஆகலாமா நடிகை ஆகலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்ன யார் வேணாலும் பொதுவாக தான் நான் பேசுறேன். அரசியல்ல நம்ம யார் வராங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நடிகர்கள் வரலாம், நடிகைகள் வரக்கூடாதா? நியாயமான பொதுவான விஷயம். யார சொன்னீங்க? ரெண்டாவது சொன்னதுக்கு சரியா இல்லைங்க. நடிகர்களும் வரலாம், நடிகைகளும் வரலாம். நடிகைகள், ஆமா, நடிகைகள், நடிகை, யார் வரலாம். ஆனா திருமாவளவன் என்ன கேட்கிறாரு, திருச்சி கிழக்குல எனக்கு சீட்டு கொடுங்க, ஆனா இப்பவே துணை முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கேன், நான் பதவி ஏத்துறேன். சிதம்பரம் இது லோக்சபா இதை ராஜினாமா, அது என்னங்க ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு ரிஷத் தபால் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கூட போய் கொடுக்கலாம், முடிஞ்சிடும். இமெயில் சிதம்பரம் தொகுதியில மறுதேர்தல் எங்களை ஆதரிக்கணும், அதான் டிவிக்கு எங்களை ஆதரிக்கணும், எனக்கு தான் அந்த சீட்டை ஒதுக்கும், எனக்குன்னா ஒதுக்கணும். ஆமா, இப்படின்னு சொல்லி. அதை தவிர வெளியில வராத செய்தி 3 மேயர் எங்களுக்கு, 16 நகராட்சி தலைவர், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பொதுவான விஷயம் ஒண்ணு கேட்டிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். ஆணவ கொலைக்கு தனியா ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்றாரு. அது சமூக நீதிக்காக வரக்கூடிய விஷயம். 3 மேயர் 14 பேரூராட்சி, இதுவா ஏதோ நகராட்சி பேரூராட்சி, இது ஏன் திமுக கிட்ட கேட்கல? இவரு எங்க நம்ம மிரட்டினா பயப்படுவாங்களோ அங்கதான் கேட்க முடியும். அங்க மிரட்டினா வேலைக்கு ஆகுமா? புரியுது. ஏங்க, அங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்ததே பெருசு. இங்க இப்போ இவர் தொங்கல்ல காத்திருந்து, இவருக்கு அது மட்டும் இல்ல, காத்திருந்து கண்கள் பூத்து போய் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். ஆமா, அவருக்காக இவர் இந்த சமயத்துல இப்படி கேக்குறாங்க. இதுல அங்க உள்ள ஒரு விசிகால உள்ள என்ன சிக்கல்னா, அண்ணன் வன்னியரசு இப்போ 2 பேர்ல ஒரு எம்எல்ஏ. அவரு வன்னியரசு. என்ன சொன்னீங்க? அண்ணன் வயசா எவ்வளவு பெரிய மனுஷன், நம்ம அண்ணன் சொல்லும் மரியாதை. என்ன பண்றது, நம்ம நாகரிகமா இருப்போம். எப்போ மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம நாகரிகமா இருப்போம். அப்போ அண்ணன் வன்னியரசு அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க துணை முதலமைச்சர் ஆவறது ஆவல, அது வேற விஷயம்.
எனக்கு ஒரு அமைச்சர் வாங்கி கொடுத்தாதான் நான் கையெழுத்து போடுவேன். ம் இது நேற்று ராத்திரிலேருந்து அங்கே இழுத்துட்டு ஒன்றும் இல்லையே. அப்படி நெருக்கடி கொடுக்க மாட்டாருங்களா அவரு? சொன்னார் அவங்ககிட்ட. இல்லை, அவர் வந்து இவருக்காகவே அவர் வந்து இருக்கிறவர் கூட அர்ப்பணிச்சு ட்ராவல் பண்ணுறாரு. நெருக்கடிலாம் அப்போ அவருக்கு துணை முதல்வர்னு வந்துட்டோடனே ஒரே இதில் 2 பேர் தான் இருக்குது. 2 இதுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்களா? இல்லையா, இதில் இது வந்து விடுதலை சிறுத்தை வகையறாலேருந்தே நமக்கு வந்து நேற்று இரவு வந்த செய்தி. வன்னியரசு நீங்கள் துணை முதல்வர் ஆகிறத விட நான் கைது போடணும்ல, ஆதரவு தரணும்னா திருமாவளவன் கைத்து மட்டும் பத்தாதே, எம்எல்ஏ கைத்து போடணும். அங்கே சட்டமன்றத்தில் போய் குரல் பதிவு முதல்ல எடுப்பாங்க, இல்லைன்னா ஓட்டு எடுப்பாங்க. அப்புறம் கை தூக்கணும்ல. தூக்காம விட்டோன்னா விஜய் ஆட்சி என்ன ஆகும்? அப்போ எனக்கு அமைச்சர் பேசி வாங்கி கொடுங்க, அது கொடுத்தாதான் அப்படின்னு இவர் பேச பயங்கரமா இருக்குது. கேளுங்க. அப்புறம் வேற ஒருத்தர் 2 பேர், ஒருத்தர் அவங்களாம் வந்து ஒருத்தர் ரொம்ப சிந்தனை பண்ணி சிந்தனையாளர் பண்ணி, ஆமா அவரும், இன்னொருத்தர் வந்து அவர் சூரியன் பேரு. சூரியன்னா நீங்க வந்து அது என்னமோ கதிரவன் சொல்லுவாங்க, ரவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவர். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவருக்கு ஏங்க அவர் மந்திரி ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளவு நாள் ஒரு மாதிரியா எல்லாரும் சேர்ந்து திமுக பக்கம் இருந்தாங்க. இப்ப அவனுக்குன்னு வரும்பொழுது எல்லாமே சுயநலம்னு வரும்போது வித்தியாசம் நடக்கிறது தானே பொதுவான விஷயம். ஆளுக்கால் வரும்போது பகுத்து இலைக்கு போடு பாயசம்னு சொன்னா எனக்கு போடுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி வந்து இவர் வந்து இப்போ அமைச்சர் ஆயிட்டாருன்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து என்ன ஆகுறது? கட்சியில 2 சீட்டு ஆதரவுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டோம்னா இல்லைங்க, 5 சீட்டு ஆதரவு கொடுத்துட்டு அவங்க கதை அங்கதான் பிரச்சனை. அவங்க என்ன சிந்தனையும் அந்த இன்னொருத்தரும் அந்த சூரியன் பேர் கொண்டவர் என்ன சொல்றாங்க, அவங்க தான் வந்து அண்ணன் திருமாவை வந்து அண்ணன் அமைச்சர் கேட்கறத விட நீங்க துணை முதல்வர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே நாங்க கனவு கண்டுகிட்டு இருக்கோங்க, இந்த ஒரு வாய்ப்பு விட்டுறாதீங்க, இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. அப்ப என்ன ஆகும்? துணை முதல்வர் கொடுத்துட்டாங்கன்னா அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. மொத்தமே 2 சீட்டு. அப்ப 3வது ஆயிடும். இதை பத்தி தனியா பேசி போட்டுட்டோம். நீங்க போட்டீங்களா? இதான் ஓடிட்டு இருக்குது. ஆமா, இது ஒரு பக்கம். ஆனா இப்ப எனக்கு என்ன பஞ்சாயத்துனா 2க்கே இவ்வளோ பண்ற லாபி, நீங்க 5க்கு இருங்க. அந்த 5ல என்ன பிரச்சனைன்னு பேசுறோம் நம்ம. அந்த 5ல என்ன பிரச்சனைன்னா அதுல வந்து அந்த குரூப் வந்து தாவேக்காக ஏற்கனவே போகணும்னு சொல்லி சோடங்கிற இடங்கள்லாம் பேசி அதெல்லாம் வந்து இருந்ததா. இப்போ வந்து சரி சந்தோஷமா போயிட்டாங்களா. இது வந்து அதுல வந்து இப்போ ஒரு 2 பேர் வந்து மடக்கி, ஒருத்தரையோ 2 பேரையோ மடக்கி இது மறு பரிசீலனை செய்யணும்னு செல்வ பெருந்தகை தரப்புல இருந்து உங்களுக்கு ஏன்னு திரும்ப மறுபடியும் மறுபரிசீலனையா? ஆமாங்க. அதனாலதான் நேற்று 5 பேர் நேற்று ராத்திரி வந்து 5 பேரையும் ஹைதராபாத்துக்கு வந்து ரேவந்த் ரெட்டியுடைய கேர்ல வந்து கொண்டு போய் அங்க வச்சிடலாம். இவங்கெல்லாம் ரிசார்ட்ல வைக்கிறாங்க. நம்ம இங்க தமிழ்நாட்டிலேயே வைக்க வேணாம். இவங்கள அதாவது தெலுங்கானா காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி, அதனால நேஷனல் லெவல். 2வது தெலுங்கானா காங்கிரஸ் மாநிலம். ஒன்று டிகே சிவகுமார்ட்ட அனுப்பலாம் பெங்களூர்ல. அவர் வந்து என்னமோ அங்கதான் போனாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அவர் வந்து இல்ல எனக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆனா ஹைதராபாத் போனதாக விமான நிலைய செய்திகள் சொல்றாங்க. 5 பேர் போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு ஆள் போலையா, 4 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு ஆள் எங்க தெரியல. எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. இது முடியல கதை சுவாரஸ்யம் முடியல. படம் எடுத்தோம்னா என்ன விறுவிறுப்பா போகும். இதுல நடுவில் இந்த நன்னிலம் காமராஜ்னு அமமுக சார்பில் வந்து நின்னாரு. அவர் வந்து தாவேக்கா மாறிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் கணக்கில் எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அவர் இல்லைன்னு வந்து போச்சு. இல்லன்னு இப்ப இல்லைன்னு வந்தது மட்டும் இல்ல, இல்லைன்னு வந்தா கூட நம்பர்ல கம்மி ஆகுதுங்களா. சரி, அவர் என்ன பண்ணாரு, டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. முதல்ல வந்து அவரை காணவில்லைன்னு போய் கவர்னர் கிட்ட போய் கடிதம் கொடுத்துட்டாரு. ஆமா, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், காணனா அங்கதான் கொடுக்கணும். கரெக்டுங்க. அப்போ கவர்மெண்ட் இல்ல திமுக இல்ல, அவர் ரிசைன் பண்ணிட்டு 5ஆம் தேதி முடிஞ்சாரு. கவர்னர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு. அப்போ காணவில்லைன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சரி, காணவில்லையில வந்தா என்ன அர்த்தம்னா, எம்எல்ஏவை காணவில்லைன்னா அப்ப குதிரை பேரம். ஒண்ணு எம்எல்ஏ உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா எம்எல்ஏ வந்து குதிரை பேரத்துக்காக அரைச்சி வச்சிருக்காங்க. அப்ப இந்த நிலையில அவர் வந்து எப்படி ஒரு ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு? இந்த திடீர்னு சொன்னது வந்து ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த வீடியோ முழுசும் வெளியிடுங்க, அதுல யாரு பேசுறாங்க, பேசுனவர் நெடுன்னு இருக்கிறவரா, இல்ல கணக்கு வழக்கு பாக்குற ஒருத்தரா, இல்ல தேனீக்காரர் ஒருத்தரா, இப்படின்னு அவங்க கட்சி டிவிக்கு இருக்கிற முக்கிய 4 புள்ளிகளை குறிப்பிட்டு பக்கத்தில் இருந்து பேசியது யார், அதுவும் வந்துச்சுன்னா பேரத்தை பத்தியும் தெரிஞ்சிடும், வெளியிடுங்க அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி
இப்போ நன்னிலம் காமராஜ் வெளியே வந்து பக்கத்துல டிடிவி பக்கத்துல நின்று ம். அந்த கையெழுத்து என்னது இல்ல ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ம். இதோடைய உண்மைத்தன்மை இப்படியா அப்படியா நம்ம அதை விட்டுருவோம். இதோடைய விளைவு பார்ப்போம் ம். அரசியல் ரீதியா. ஏன்னா வந்து யார் என்ன சொல்றாங்க உண்மையா நமக்கு தெரியல. இதுல ஃபோர்ஜரி இல்லை இவர் தான் போட்டாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழு ஆதாரமும் நீங்க கொடுக்கணும். ஆமா, அப்படி கொடுத்தீங்கன்னா குதிரை பேரத்துல வந்து உங்களுக்கு சிக்கல் இல்லைங்க. கவர்னர் இப்போ வந்து ஃபாரன்சிக் பியூரோலாம் அனுப்பிச்சு கையெழுத்தெல்லாம் செக் பண்ற அந்த வேலை அவரது இல்ல. இல்ல, யார் வந்து கையெழுத்து போட்டேன்னு சொல்றாங்களோ அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, விஜய் கொடுக்குற கடிதங்கள்ல முஸ்லீம் லீக் 2க்கு பதிலா 1ன்னு எழுதுறாரு, விடுதலை சிறுத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னு எழுதுறாரு, இமெயில் அனுப்பிச்சாங்கன்றாரு. இமெயில் வரல இது வரைக்கும், தபாலும் வரல, இதுக்கப்புறம் வரலாம், பட் இது வரைக்கும் வரல. அப்புறம் வந்து அவர் அமமுக வந்துட்டாருன்னு சொல்றாரு. ஆனா வந்து அவர் என் கையெழுத்து இல்ல ஃபோர்ஜரின்றாரு. ஃபோர்ஜரி, ஆள் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இருங்க பயம் இருங்க. அதுக்குள்ளே நீங்க இவ்வளவு பெரிய குண்டெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா தாக்கு பிடிக்குமா? நான் என்னங்க பண்றது, அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்குது. ஃபோர்ஜரி, ஆள் கடத்தல், குதிரை பேரம் இருக்கா, அத்தாடி ஏதோ வரிசை கட்டிட்டு இதெல்லாம் இருக்கா? இந்த சமயத்துல சும்மா இருக்க வேண்டியதானே? நான் ஒரு விஷயம் ஹேஷியமா சொல்றேன். ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஹேஷியமா அந்த விஷயத்த சொல்றேன். ஹேஷியமா சொந்த காசுல சூனி வைக்கிறது. ஆமா, அவங்களுக்கு ஹேஷியம்னு சொன்னா புரியும். அதான் 85 ஹேஷியம்னா யூகம்னு அர்த்தம். ஒரு 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 ஒயின் பாட்டில் 85 லட்சம் பிரான்ஸ் சரக்கு. பிரான்ஸ்ல இருந்து வாங்கி கொண்டு யாருக்கோ கொடுத்தாங்க. சரி, ஒரே ஒரு பாட்டில் 85 லட்சம் அது வந்து கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு முன்னால அத அப்ப நான் சாப்பிட்டுட்டு அப்ப உதயமாயிட்டாரு. அப்ப வாங்கி வந்து கொடுத்தது. அது வாங்கி தான் உதயம் வந்து மேல வந்தது. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கும்போது யாரோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு எல்லாம் பேசிட்டு இருந்தார் ஒருத்தர். ஆமா ஆமா, அது அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் புரியும் உங்களுக்கு. இப்ப இங்க வந்துட்டு புரோஜனம் இல்லையேன்னு வந்து நொந்து போய் உட்காந்துருக்காரு. ஜெயிச்சும் புரோஜனம் இல்லையேன்னு அவர் பையன் வகையால அந்த பணம் அங்க வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளவு அந்த ஹேஷியம் வந்து எவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க பாருங்க. அப்புறம் இங்க வந்த உடனே உதயத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நீங்க ஹேஷியமா சொல்றேன், பாஷையெல்லாம் சொல்லல. அப்படின்னா பாஷைனா மொழியில சொல்லலன்னு கேட்க, அந்த பாஷால அது இல்ல நமக்கு தெரியாது அது. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கதான் முதலாளி அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம். அதுல போய் உங்களுக்கு நாங்க எவ்வளவு பணம் வேணும் இந்த விஷயத்துல யாருக்காவது இப்போ ஒரு இடத்துலயும் போகும்போது இதுல முக்கியமான விஷயத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்களா, அந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த கட்டுறதுக்கு எவ்வளவு, இதை கட்டுறதுக்கு வேணும், அதான் இந்த கட்டமைப்புக்கு எவ்வளவு வேணும். அவங்க ரியல் எஸ்டேட் இல்லைங்க, ரியல் எஸ்டேட்னா கட்டமைப்பு தானே. அப்போ கட்சியோட கட்டமைப்பு ரியல் எஸ்டேட்ல தானே வரும். ஆனாலும் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் வந்து அனுபவம் இல்லைன்றது தான், முதிர்ச்சி இல்லைன்றது தான் தெரிஞ்சு போச்சே. நீங்க வந்து பணம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. இந்த சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி உங்களுடைய சோர்ஸ்ல வந்து உடனடியா காலையில போட்டு சாயங்காலம் உடனே எடுக்கும். காலையில போட்டு மத்தியானம் அட்மிட் ஆகி வரணும் நம்பர். யாரோ ஒரு எயிலரசின்னு ஒரு அட்வொகேட் யாரோ சுப்ரீம் கோர்ட்ல, அது ரைட், யாரா இருந்துட்டு போறாங்க, வழக்கறிஞர் யாரா இருந்தான்னு அது போட்டு நேற்று போட்டாங்க. இப்ப கவர்னர் என்ன சொல்றாரா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டீங்களா, அந்த கேஸ் வந்து இப்ப சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை தான் வந்து கேஸ் வந்து எடுப்பாங்க. என்ன பதில் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல, ரொம்ப வலிக்குது இல்லைங்க. கவர்னர் வந்து ஐயா நீங்க வந்து சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம். சரி, இல்ல இது முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம். எப்படி வேணா முடிவு வரலாம். விஜய்க்கு ஆதரவாகவும் வரலாம், இல்ல ஆதரவு இல்லாம எதிராக வர்றதுக்கு முடிவில்லை, பட் இன்னும் இழுவையா இருக்கலாம். அது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அங்க சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை ஒண்ணு வந்து இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்ல போடாம இருந்திருந்தா அவசரப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ விசிகாவில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், திரும்ப அவர்கள் ஏதோ ஆதரவுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருன்னா ஏதோ ஒரு வகையில வந்து வந்துடும் நம்பர். இல்ல அப்படியே சொன்னாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு பேசினாலும் கூட நம்ம இங்க பேசிக்கிறோம், அங்க நடந்திருக்கலாம், உடனடியே நடக்குமான்னு தெரியாது. கோர்ட்ல கேஸ் இருக்கு பார்க்கலாம்னு கூட சொல்லலாம். அதை தான் சொல்றேன், கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொன்னா கவர்னர் வந்து நீங்க நம்பர்லாம் இருக்குன்னு கோர்ட்ல போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி
பண்ணலாம், ம். இல்லை எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து இப்படிதான் சொல்லுவாரு நம்ம இருக்கட்டும். சொல்லல. இன்னைக்கு உள்ள பதவி ஏற்பு நடக்குதுன்றாங்க, பார்த்துருவோம். இல்ல பதவியேற்புக்கு வந்து முதல்ல ஒரு தடவை நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் அதுக்கு மட்டும் இல்லாம ம். இதுல வேற வந்து முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, ம். இந்த வீடியோ வந்தது பாருங்க, குழந்தைங்கள்லாம் வந்து நான் இல்லைன்னா செத்துருவேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், மாமாவுக்கு விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னதெல்லாம். இதெல்லாம் வந்து ஒருத்தர் வழின்னு ஒரு கம்பெனி. ம். நீங்க இங்கேருந்து போனா முதல்ல வழி தடம்னா என்ன சொல்லுவீங்க? ரூட் எங்க இருக்குது? ரைட், கரெக்டாக வந்துட்டீங்க. நான் ரூட்டு தான் கேட்குறேன். ரூட்டை தான் நீங்க நினைக்கிற மாதிரி. ஆமா, அந்த ரூட்டு அவர் வந்து ரொம்ப படித்தவர் போல் இருக்கு. ரொம்ப படித்தவர் தான். அதாவது முதல்ல ஒரு எம்ஏ படிச்சிருக்காரு, அப்புறம் ஒரு எம்ஏ படிச்சிருக்காரு, டபுள் எம்ஏ தெரியுது. நிறைய படிச்சிருக்காரு அந்த மாதிரி. அவர் வந்து அவர் மூலமா இஸ்தான்புல்னா துருக்கி, லண்டன், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து வச்சு இந்த வீடியோலாம் இங்க போட்டு அங்க வச்சு அப்லோட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு டிஜிட்டலா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ற. ஒரு நாளைக்கு வந்து 2000 வீடியோ வந்து அந்த மாதிரி வந்து உழவு விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திமுக ஐடி விங்குக்கு எதிராக போட்டியா அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய வகையில அதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சிருக்காங்க. இப்போ விசிகா இதாச்சு, நம்ம காங்கிரஸ் அந்த நிலைமையில ஆச்சு. இதுக்கு நடுவுல தான் வந்து குழப்பம் வந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னு நடுவுல வந்தது. இந்த இடத்துல தான் ஒரு பஞ்சாயத்தும் வந்திருக்குது நமக்கு. சண்டை வர்றேங்க, அடிதடினா புடிச்சு அந்த அளவுக்கு சண்டை நடக்கிறது மாதிரி இல்ல. நான் எங்க நடந்துச்சு, நான் அந்த விவரங்கள் யாராருக்கு நடந்தது நமக்கு வந்து உண்மையை சொல்லணும். திரிசக்தி நான் வந்து நம்ம உண்மையை தவிர வேற எதுவுமே பேசுறது இல்லை. நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம், கண்டதை கண்டபடி சொல்லுவோம், கண்டபடி சொல்ல மாட்டோம். அந்த வகையில இதுல என்ன ஆச்சு, இது விஜய் வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சின்னவர் தான் சொல்றாராம் வரவிடக்கூடாது. சரி, இதுக்கு பின்னால அதில் உள்ள ஒரு முடிச்சு ஒன்று இருக்கு, அது சொல்றேன், அது வந்து சொல்லுவோம். அவரை என்ன ஆனாலும் வரவிடக்கூடாது. எடப்பாடி வந்தா கூட பரவாயில்ல, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல, விஜய் வரவிடக்கூடாது. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம்னு சொல்றாங்க. இந்த தனிப்பட்ட காரணம் எல்லாம் அது நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது ஏதோ சொல்றாங்க, நமக்கு தெரியல. அது ஏதோ சொல்லி வந்தீங்க, தனிப்பட்ட காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொன்னீங்கன்னா. ஆமா, அது வந்து வெளியில அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை, அதனால என் தலையை நான் தான் சொல்ல முடியும். அதனால வந்து அது ரைட்டு. அது எதுக்கு நான் அது விடுவோம். என்ன நேற்று ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சண்டை. ஆமா, ஒரு ப்ராப்பர்ட்டி முன்னால அந்த சொப்பன சுந்தரி காரு, புரியுதுங்களா? சரி, சொப்பன சுந்தரி காருன்னா உங்களுக்கு விஷயம் புரியுதா? சரி, அது இப்ப யார் வச்சிருக்கா? அதுக்கான சண்டை. சரி விடுங்க, ரைட். அது வேண்டாம், அது அந்த சப்ஜெக்ட் நமக்கு சரியா வராது, வேண்டாம். அதுல வந்து சண்டை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய கலாட்டா முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் வீட்டுல நடந்திருக்கு. நம்ப தகுந்த செய்திகள் என்னன்னு சொன்னால், பெங்களூர்ல இருந்து தமக்கையார் செல்வி அம்மா, அதாவது கருணாநிதி அவர்களின் மூத்தவங்க அவங்க, அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கும் மூத்தவங்க கனிமொழி அவர்கள். ஆமா, கனிமொழி அவர்கள் வந்து முக்கியத்துவம் ஏன் வந்து அப்படின்னா, அவங்களுக்கு பொறுப்பா கொடுத்த 13 தொகுதிகள்ல தான் கணிசமான வாக்கு திமுகலயே வந்து அதிகமான வாக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. கேண்டருக்கு பொறுப்பு, இவருக்கு பொறுப்பு, அவருக்கு பொறுப்பு, செந்தில் பாலாஜி. இதுல மிக அதிகமான வாக்குகள் வந்தது சதவீதம் வந்து கனிமொழி அவர்களுக்கு கொடுத்த 13 தொகுதிகள்ல தான். அதாவது அவருடைய பணியை அவர் வந்து சிறப்பாக செய்திருக்கிறார். ஆட்சியை நீங்க பிடிச்சிங்க பிடிக்கல, அவங்க பணியை அவங்க கடமையை செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் வரும்போது நீங்க அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி இதுல பத்தாதுன்னு மூக்க அழகிரி அவர்களுடைய மகள் கயல்வெளி, இந்த 3 பெண்களும் கிட்டத்தட்ட வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாத்தனாரு அண்ணி எல்லா தம்பி சம்சாரம் அப்படிங்கிற அந்த வழக்கமாக குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வந்து கிச்சன்ல வந்து இந்த கிச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. நாங்களாம் இவ்வளோ நாளாக அரசியலில் இருக்கோம், கனிமொழி அரசியல்லையே நேரடியாக இருக்கு. நான் என்னைக்காவது அரசியலில் தலையிட்டு இருக்குன்னா, அவரும் மதுரைக்காரரும் ஒதுங்கி தானே இருக்காரு. எங்கள் அப்பாவும் அது கேள்வி சொல்லுது. எங்கள் அப்பாவும் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இருந்தாரு, அப்புறம் ஒதுங்கிட்டாரு. எதுலையும் அவர் தொந்தரவு கொடுக்காம
நீங்கள் பாட்டில் உங்கள் போக்கில் விட்டுட்டாரு. நீங்கள் வந்து நடுவில் ஆளை வச்சுக்கிட்டு மருமகனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே நோண்டுது அங்கே நோண்டுது, அவரை விட்டு அங்கே பேசுறது இங்கே பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம். இவரையும் வந்து தம்பி பையனையும் சின்னவரையும் வந்து இப்போ உனக்கு அந்த ஆள் பேரில் தனிப்பட்ட கோவம் இருக்கு, ரைட்டு. திமுக ஆட்சிக்கு வரும்னா பரவாயில்ல, திமுக வரப்போறது இல்லை. அது எதுக்கு வந்து எடப்பாடியை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவருக்கு நாங்கள் எப்படியாவது ஆதரவு கொடுத்து எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட அவர் ஓரளவுக்கு 2 நாளில் நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லாம் ரெடியாக இருங்க, புதுச்சேரியிலேருந்து எல்லோரும் மெட்ராஸுக்கு வந்துருங்கன்ட்டாரு. இப்போ எல்லோரும் இன்றைக்கி வந்துட்டாங்க மெட்ராஸுக்கு. இது ஒரு சூழ்நிலை வந்துன்னா எப்படிங்க வந்து இதை ஒத்துக்கிறது? மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நேற்று வரைக்கும் அவர் வந்து பாலிடால்னு சொன்னார், நீங்கள் திருப்பி கொத்தடிமைன்னு சொன்னீங்க. அவர் கிருஷ்ணகிரியில் வந்து உங்கள் நிர்வாகி வந்து 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்முறைன்னு சொல்லி பேசினாரு. பதிலுக்கு நீங்கள் ஏன் பொள்ளாச்சியில் நடக்கலையான்னு கேட்டீங்க. இப்போ போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாலும் சரி, ஏன்னா வந்து இவர் வந்து இல்ல அதிகாரத்தில் பங்கு எடப்பாடி முதல்வர், நம்ம உதயநிதி துணை முதல்வர்னாலும் மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? நம்ம எப்படி ஏத்துப்பாங்க? இதோட திமுகவுடைய பாரம்பரியம் மற்ற டோட்டலா அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விஜய வந்து தற்காலிகமா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கடைசியில் நிரந்தரமா வந்து திமுகவை வந்து அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி செம்ம விடு டோஸ் விட்டு இது கொடுத்த உடனே இதுதான் சண்டைன்னு சொல்ல வரீங்க. இதுதான் சண்டை நடந்ததுன்னு. ஆமா, சண்டை மாறுதம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சண்டை மாறுதம். தம்பி தோத்துட்டார்ல தொகுதி. அதான் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நடக்காத ஒரு முதல்வரா இருந்து, இதுக்கு முன்னாலேயும் வந்து அவர் வந்து மொத்தம் 10 தடவை நின்னதுல 7 தடவை ஜெயிச்சிருக்காரு. எம்எல்ஏ 3 தடவை தோத்துருக்காரு ஸ்டாலின், இந்த தடவையும் சேர்த்து. அது பெரியவர் இருக்கும்போது அது வந்து சாதாரணமா போச்சு. இப்ப முதல்வரா இருக்கும்போது முதல்வர் தொகுதியிலேயே, அந்த தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா குளத்தூர்ல நீங்க அந்த தொகுதி தான் ஓரளவுக்கு மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நீங்களே பேசியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்லியும் நீங்க தனியா இருக்கும்போது சொல்லியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. குறைபாடுகள் இருக்கதான் இருக்குன்னு. அது உள்ள இருக்கிற நிர்வாகிகள் குறைபாடு, அது வேற. அது அடிமட்டத்துல இந்த நடுவுல இருக்கிற நிர்வாகிகள். அப்போ இவ்வளவுலாம் வந்து தோற்க கூடாதுன்றத நம்ம நிலைப்பாடு அதுல பேசியிருந்தோம். ஆமா, அவரை வந்து குளத்தூர்ல நிக்க சொல்லி சின்னவரை தான் முடிச்சாராம். அவர் திருவாரூர்ல நிக்கிறேன்னாராம். ஓ, இது வேற இருக்குங்களா? ஆமா, திருவாரூர்னா அது சொந்த ஊருங்கிற கணக்குல வந்துடும். அவங்களுக்கு திருக்கோளை தான் சொந்த ஊரு. அவரு கலைஞர் ஐயா அவர்கள் வந்து 6 வயதா 8 வயது இருக்கும்போது திருவாரூருக்கு வந்துட்டாங்க. பட் ஓகே, அங்கதான் வளர்ந்தாரு. அப்ப என்ன ஊருன்னு சொன்னீங்க? என்ன ஊருன்னு சொன்னீங்க? திருக்கோளை. திருக்கோளைங்களா? சரி. திருக்கோளைக்கு முன்னால என்ன சொந்த ஊருன்னு சொன்னீங்க, அதனால கேட்டேன். இல்ல, நம்ம வந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, அதனால சொந்த ஊருன்னு சொல்றேன். அப்புறம் நான் வந்த ஊருன்னு சொன்னா நீங்க உடனே என்ன கேட்பீங்க? அப்ப சொந்த ஊர் எங்கன்னு கேட்பீங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆமா, நான் எதுவும் இதெல்லாம் நான் கேட்பேன் இல்ல. அப்புறம் நான் வந்து மேப் எடுத்து பார்க்கணும், இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணி எக்கட உந்தியே அப்படின்னு நான் கேட்கணும். இதெல்லாம் எதுக்கு? எனக்கு தேவையில்லாத எனக்கு பிரச்சனை. அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து யார் செங்கோல் அப்படிங்கிறத மட்டும் பேசுவோம். நம்ம மற்றதெல்லாம் வந்து அதை ஒட்டி அப்படியே ஒரு தகவல். இவரு ஐயா இருக்கிறார்ல, நம்ம நட்சத்திர வேட்பாளர் ஐயா, நம்ம டிவிக்கு விஜய், இங்க இவர் முதல்வர் பதவி ஏத்துக்கிறதுக்கு இந்த ஆந்திராவில் இங்க இருக்குது என்ன ஊருங்கிறது, எல்லையை தாண்டோன்னு ஒன்று வருதுங்களே, சித்தூருங்களா? சித்தூர் பகுதியில் பேனர்லாம் வச்சு படாசு கொளுத்தி பைக் வச்சுன்னு ரவுண்டா அடிச்சு பட்டம். அது ஏன்னா அவங்க சொந்த ஊர். என்னன்னு கேட்டா, இந்த மண்ணை சேர்ந்தவர் முதலமைச்சராக அங்க வருகிறார். இப்போ உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்க. ஓங்கோல் அது என்னமோ என்ன அது வந்தா தான் நான் விளங்கிடுவேன். இல்லைங்க, அது என்ன கொம்மு என்னமோ ஒரு பாளையம் என்னமோ ஒரு பேரு, இது பேர் மறந்து போச்சு எனக்கு. என்னமோ ஒரு கொம்மு பாளையம் என்னமோன்னு அவங்க வந்து தெலுங்குலயே போட்டு எங்க ஆளு வந்தாரு, ஸ்டாலின் வந்த பேனர் வச்சுக்கிட்டு படாசு வெளிச்சிட்டு சுத்தி எங்க ஆளுன்றது பிரச்சனை இல்லை. அங்க இருக்கிற மீடியாவும் சொல்லுது விஜய் வந்து இங்க எங்க ஆளு இங்க பிறந்தவர் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி பேசி அப்படியே கட் பண்ண உடனே இன்னொன்று வருது. அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் இங்கே வந்த புதுசில் வந்து அவர் சொல்கிறார், அப்பா வந்த புதுசில் எனக்கு இங்கே தமிழ் தெரியாது எனக்கு சரியா அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறது ஒன்று. விஜய் அப்பா பேசுனதையும் போட்டுட்டு அந்த அம்மா வந்து நாங்கள் இங்கே வந்து பாடுறதுக்காக வந்து எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, ஹைதராபாத்லேருந்து வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதையும் போட்டுட்டு
பட்டாசு வெடிக்கிற சீனை போட்டு இப்போ ஒன்று ட்ரோல் ஓடிட்டு இருக்குது. அது ஒண்ணு விளங்கிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பக்கம் அந்த 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 அது என்ன கோமுபாளையமோ என்னமோ ஒரு வந்துச்சே, அந்த கதை வந்து உள்ள போனீங்கன்னா அது வந்து எவ்வளவு டீப்பா ஆழமா போகுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கதை வாட்ஸ்அப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு என்ன ஏது, முதல்ல வந்து யாரு எஸ்ஏசி வந்து ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வந்து கொட்டாயில் கொடுத்தோன்னு இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னெலாம் ஒரு கதை வருது. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ரெண்டாவது அது அரசியலுக்கு அது தேவையில்லை. ஒருத்தரும் கீழே இருந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு மேல வராரு. ரெண்டாவது அவருக்கு ஆட்சி நடத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது ஒரு ஒரு நியாயமான விஷயத்துல நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, அவரு சினிமா முகத்தினால ஜெயிச்சாரா எப்படி ஜெயிச்சாருங்கிறத தாண்டி மக்கள் வந்து ஒரு 108 இடத்துல அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அந்த மேண்டேட் அவர்கிட்ட இருக்கு, ஆனா அதுக்கான நம்பர் அவர்கிட்ட இல்ல. அப்ப அந்த மேண்டேட்டை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 நியாயத்தை வந்து நம்ம ஏத்துக்கிறோம், கட்டாயம் ஏத்துக்கிறோம். யாரா இருந்தாலும் அது வந்து அந்த மக்கள் தீர்ப்பு தானே, மக்கள் தீர்ப்புன்னு சொல்றோம். அந்த மக்கள் தீர்ப்பு சரியா தவறான்னு வந்து நம்ம வந்து பரிசீலனை பண்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது, அது அவசியமும் இல்லை. நம்ம சண்டை விஷயத்துக்குள்ள இருந்துட்டு இருந்தோம். ஆமா, இப்ப அந்த வீட்டுல சண்டை நடந்து இது ஒண்ணு இந்த பக்கம் ஆயிடுச்சு. நாத்தனார்கள்லாம் சேர்ந்து தம்பி மனைவியார் அண்ணியார்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து உடிச்சாட்ட வந்தவொடனே ஒரு பக்கம் மாப்பிள்ளை வண்டி எடுத்துட்டு கோச் எல்லாம் மாப்பிள்ளையும் இருக்காரு பையனும் இருக்காரு, எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் மொத்தம் பஞ்சாயத்தை. இது பஞ்சாயத்து கூட்டுறோம், நீங்க தான் கூட்டுறீங்க, நான் தான் கூட்டுறேன், நம்ம கூட்டுறோம்ல கூட்டிட்டாங்க, பெரும் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. கூட்டி அங்க ஒரே கலைபரான உடனே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க பகுதியில ஒரு ஒரு உலக ரட்சகர் ஒருத்தருடைய வீட்டில் வந்து ஒரு தடவை மாப்பிள்ளையும் பையனும் கிட்டத்தட்ட சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவர் பெரியவர் முன்னிலையில் வந்து இது நடந்துச்சு, பெரியவர் கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு போன வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னெலாம் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதை விட இன்னும் அது அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆண்கள் இதே மாதிரி ஒரு இவர் ஒருத்தரும் அவர் பேர் என்ன ஆடியோ லீக்கு அன்பரும் நம்ம ஸ்னேக் பாபு ஒருத்தர் அப்படி அவரும் இதே மாதிரி சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து பத்திரிகை எல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி நேத்து நடந்த என்ன பிரச்சனைனா 3 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா என்ன வருது, அது நாத்தனார். ஆமா, அது நாத்தனார். நமக்கெல்லாம் நம்மளும் எல்லாம் குடும்பம் வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படி வரும், அந்த பொம்பளைங்க மேட்டர்லாம் எப்படி வரும்ன்றது, ஒரு சண்டைன்னா எப்படி வரும்ன்றது தெரியும். அமைதியா இருக்கிறதா, வாயை திறந்தா வந்து வம்புல இன்னும் அதிகமா வரும். நீங்க வாயை திறக்காம இருந்தாலே சண்டை வரும், வாயை திறந்துட்டா இன்னும் அதிகமாயிடும். இது பொது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில வந்தவொடனே ஒரு பக்கம் மாப்பிள்ளை பிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு அவரு ஓடிட்டாராம், இந்த பக்கம் சின்னவரும் வந்து வண்டி எடுத்து ஓடிட்டாராம். பெரியவரும் அவர் எந்திரிச்சு போக முடியாம நொந்து போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சின்ன சின்ன கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாலாம் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன நிபந்தனையற்ற ஆதரவா நிபந்தனையோட ஆதரவா அதெல்லாம் நீங்க அங்க போய் பேசிங்க, இதுக்கப்புறம் நான் அவங்கள இது வரைக்கும் அவர் கட்டுப்படுத்தி இருக்காரு அங்க போகாதீங்கன்னு. அதனாலதான் இவங்க வந்து நாங்க போகல, நாங்க வந்து முடிவு பண்ணல அப்படின்னு ஏதோ ஒரு இழுத்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஎம்லாம் வந்து இல்ல நாங்க இங்கதான் இருக்கோம், முஸ்லீம் லீக்லாம் நாங்க இங்கதான் இருக்கோம்னு தெளிவாவே சொன்னாங்க. விசிகாவும் இடதுசாரியும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாரு, இந்த சின்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டு போறவங்க போங்க, என்ன நிபந்தனை வேணுமோ நீங்க வந்து போட்டுங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது நீங்களாச்சு அவங்களாச்சு. இந்த சமயத்துல வந்து இந்த துணை கம்யூனிஸ்டுகள் அப்பாங்க என்ன தெரியுமா வச்சிருக்காங்க டிமாண்டு, நீங்க நம்பினா நம்புங்க, இல்லைனாலும் போங்க. இப்ப செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் அதிமுக அமைச்சராக இருந்தப்பதான் வீரப்பனை தேடுறன்ற பேர்ல இந்த வாச்சாத்தி சம்பவம் மிக பெரும் இந்தியாவே அதிர்ந்த ஒரு சம்பவம், பெரிய அதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லுவாங்க, விசாரணை இவர் தான் சம்பவம் அப்படின்லாம். அதுக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினவர் நம்ம தோழர் சண்முகம், இப்ப மார்க்சிஸ்ட். இப்ப என்னன்னா அந்த வாச்சாத்தி மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ அதே செங்கோட்டையனை டிவிகேல வச்சுக்கிட்டு இருக்கிறார்ல, அந்த செங்கோட்டையன் மூலமாக அந்த அந்த தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வாச்சாத்திக்கு ஒரு நிரந்தர தீர்வை வாங்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் தீர்ப்பு வாங்கிடுவாரா
செங்கோட்டையன் உள்ள வச்சுக்கிட்டு இப்போ அவர் டிவிக்கெல்லாம் இருக்கிறாரு, ஆளுங்கட்சி நபரு. அதாங்க முன்னாடி மந்திரியா இருக்கிறப்ப தான் தவறு நடந்தது. தவறை சுட்டி காட்டுனது நம்ம சண்முகம் தோழர். தீர்ப்பு நியாயம் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நியாயத்தை வாங்கிட்டு வரான்னு கேட்குறேன். அப்போ வாங்கலைன்னா அப்போ நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா வந்து எந்த நேரமும் வந்து ஆதரவு அந்த அந்த பெட்ஷீட்டை வந்து இழுத்துருவாங்க, அப்படியும் நடக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க. ஒரு துணை முதல்வர் கேட்டார் இல்லையா விசிக, அதுக்கு வந்து நம்ம லாட்ரிக்காரர், அந்த லாட்ரிக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேணாங்க, மவுண்ட் ரோட்ல ஒரு நல்ல இடமா உங்களுக்கு வந்து கட்சி செலவு வச்சிடறாரா? இல்ல, அசோக் நகர்ல எங்கேயோ போய் ஆபீஸ் வச்சிருக்கீங்க, மவுண்ட் ரோட்ல ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்துல ஒரு ஆபீஸ், 4 பேர் நிமிர்ந்து பாக்குற மாதிரி ஒரு பில்டிங், இப்படி நிமிர்ந்து பாக்குற மாதிரி ஒரு பெரிய பில்டிங். இங்க அசோக் நகர்லயே மெயின் ரோட்ல தான் இருக்குது. அசோக் நகர் வந்து இப்போ அது வெளியில இருக்குதுங்க, மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடு அதுவும் நிமிர்ந்து பாக்குற மாதிரி. கொஞ்ச தூரம் போனா அண்ணா சிலை கை காமிச்சிருப்பாரு, அதுதான் திருமாவளவன் புது பில்டிங் வாங்க போறாரு, கை காட்டி மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு வாங்கி கொடுத்துடுறோம் இந்த துணை முதல்வர். அதெல்லாம் எனக்கு வேணாம். அசோக் துணை முதல்வர் பதவி இருந்தாக்க நாங்களே, துணை முதல்வர் பதவி இருந்தா நீ தான் மவுண்ட் ரோட்ல வாங்கி தரது, நான் வாங்கிக்க மாட்டேன்னா. இது ஒரு இயல்பான விஷயம். இதெல்லாம் வந்து நடந்திருக்குது. இதை தாண்டி என்ன வரப்போகுதுங்கிறது நம்ம வந்து இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இதை தாண்டி ஆட்சி அமைப்பதற்கு வரலாம், இல்லைன்னா கவர்னர் ஆட்சி என்ன நடக்குது. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அநேகமா கவர்னர் வந்து இன்னைக்கு புறப்பட்டு கேரளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா கேரளால அங்க வந்து இன்னும் தீரல. அவரு கேசி வேணுகோபாலா, சதீசனா, ஒரே கட்சிக்குள்ள யாரு இன்னைக்குதான் எல்லாரையும் டெல்லியில வர சொல்லி அங்க பஞ்சாயத்து, அது காங்கிரஸ் பண்ணுது. அது இப்போ ஊர்ல நம்ம பஞ்சாயத்து கூட்டுறோம்னு ஆரம்பிச்சதுனால உலகம் பூரா வந்து நாடு பூரா வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அது டெல்லியில பஞ்சாயத்து கூட்டி. இங்க கவர்னர் கேரளாவில் ஒரு முடிவு பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்வார், அடுத்த கட்டம் நம்ம பேசுவோம். இது வந்து ரொம்ப நாள் டைம் இல்லை. ஏன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமையோட அந்த 5 நாள் முடியுது. 5ஆம் தேதி கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கவர்னர் ஆட்சின்னு ஜனாதிபதிக்கு எழுதி ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 118 எடுத்துக்கிட்டு போனா மறுபடியும் ஜனாதிபதி வரைக்கும் போய் தான் அது வந்து மாத்தணும். அது மாத்த முடியாதுன்னு நான் சொல்லல. அதுல சில இப்ப முதல்ல ஒரு பாட்டு பாடுனீங்களா, அதை பாடி முடிச்சிடலாமா? காத்திருந்து அதான் அது காத்திருந்து கண்கள் போகுதடியா, காலங்கள் போகுதடி, பூத்திருந்து ஆமா பூழி நோகுதடி. ஆமா, நேத்து வர சேர்த்து வச்சு ஆசைகள் வேகட்டும். நம்ம திரும்ப அடுத்த பகுதி என்னன்றதை பார்ப்போம். ஆமா, இது என்னன்னு பார்ப்போங்க, அடுத்த இதுல பார்ப்போம் நம்ம. நன்றிங்க, வணக்கம்.